வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டத்தை நடத்தியவர் வேலு நாச்சியார். பிரதமர் மோடி புகழாரம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. முதலமைச்சருடன் துரைமுருகன் சந்திப்பு. ஆளுநர் RN ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்ற ஆளுநருக்கு அப்பாவு அழைப்பு விடுப்பு. வேலு நாச்சியார் பிறந்த தினம். மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தவிக தலைவர் விஜய். மதுரையில் அனுமதியின்றி நீதி பேரணி செல்ல முயன்ற பாஜக மகளிர் அணியினர். குஷ்பு உட்பட பாஜகவினர் கைது. கருப்பு நிறமாக காட்சியளிக்கும் திருச்செந்தூர் கடல். அதிகாரிகள் விசாரணை. வணிக வளாகம் மீது சிறிய ரக விமானம் மோதி விபத்து. 2 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டத்தை நடத்தியவர் வேலு நாச்சியார் என்று பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், துணிச்சலான ராணி வேலு நாச்சியாரை அவரது பிறந்த நாளில் நினைவு கூர்வோம் என்றும், காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக அவர் ஒரு வீர போராட்டத்தை நடத்தினார் என்றும், இணையற்ற வீரத்தையும் போர்த்தந்திர திறமையும் வெளிப்படுத்தினார். ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் சுதந்திரத்திற்காகவும் போராட பல தலைமுறைகளை அவர் ஊக்குவித்ததாகவும், பெண்களுக்கு அதிகாரம் அளித்ததிலும் அவரது பங்கு பரவலாக பாராட்டப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துரைமுருகனை சந்தித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் CPRPF வீரர்கள் பாதுகாப்புடன் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடத்தில் இருந்து 11 கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது. இந்த பண விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னை கோட்டூர்புரத்தில் அமைச்சர் துரைமுருகன் வக்கீலை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தற்போது சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அமைச்சர் துரைமுருகன் சந்தித்துள்ளார். யாரு வந்திருக்காங்கன்னு தெரியல, யாரும் வீட்டுல இல்ல, அவங்க யாருமே வீட்டுல கிடையாது, 2 வேலைக்காரங்க இருக்காங்க. அவனுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல என்னன்னு கூட தெரியாது. அதனால அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. சொல்லட்டும், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். மதுரையில் அனுமதியின்றி நீதி பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து தமிழ்நாடு பாஜக மகளிரணி சார்பில் மாநில தலைவர் உமாரதி தலைமையில் மதுரையில் இருந்து சென்னை வரை பேரணி நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். இதனையடுத்து பேரணிக்கு அனுமதி கேட்டு மதுரை மாநகர மாவட்ட பாஜக சார்பில் திலகத்திடல் போலீசாரிடம் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் மாநகர காவல்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் தடையை மீறி பேரணி நடைபெறும் என்று சென்னையில் மகளிரணி நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதன்படி மதுரையில் சிம்மக்கல் பகுதியில் இருந்து இன்று பிரம்மாண்டமான பேரணி நடைபெற்றது. முன்னதாக அங்குள்ள செல்லாத்தம்மன் கோவிலில் மதுரை மாவட்ட பாஜக மகளிரணி தலைவி ஓம் சக்தி தனலட்சுமி தலைமையில் மகளிர் அணியை சேர்ந்து 7 பேர் கையில் தீச்சட்டி ஏந்தி கோவில் வளாகத்தை சுற்றி வந்தனர். இந்நிலையில் அனுமதியின்றி பேரணி செல்ல முயன்ற குஷ்பு உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் ஏராளமானோர் கைது செய்யப்பட்டனர். வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த தினத்தையொட்டி பனையூர் அலுவலகத்தில் அவரது படத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்டு சொந்த மண்ணை மீட்டெடுத்து விடுதலை போராட்டத்தில் நாட்டுக்கே முன்னோடியாக போர்க்களத்தில் தீர்த்துடன் களமாடிய கொள்கை தலைவி வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரின் பிறந்த தினத்தையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினேன். வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளில் பெண்ணுரிமை போற்றுவோம், பெண்களின் நலன்கள் காப்போம், பெண்களின் பாதுகாப்பிற்கு எப்போதும் அரணாக இருப்போம் என்று உறுதி ஏற்போம் என தெரிவித்துள்ளார். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்புடன் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அமைச்சர் துரைமுருகனுக்கு சொந்தமான கல்லூரியிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் துரைமுருகனும் அவரது மகனும் திமுக எம்பி கதிர் ஆனந்தும் காட்பாடியில் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர். தற்போது அந்த வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. 2019 ஆண்டு தேர்தலின் போது வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்தமான இடத்தில் இருந்து ரூபாய் 11 கோடி பணத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செய்த நிலையில் இந்த பண விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் தனியே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றது. தற்போது அந்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை அவிநாசி மேம்பாலம் அருகே சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கோவை மாவட்டம் அவிநாசி மேம்பாலம் அருகே சுமார் 20 மெட்ரிக் டன் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த டேங்கர் லாரி இன்று அதிகாலை 3 மணி அளவில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் லாரியின் டேங்கர் பகுதி சேதம் அடைந்ததால் உள்ளே இருந்த எரிவாயு கசிந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படாத வண்ணம் லாரியில் இருந்து கசிந்த எரிவாயு மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த மீட்பு பணிகளை அடுத்து கசிவு தடுக்கப்பட்டது. ரசாயன மூலப்பொருட்களை கொண்டு எரிவாயு கசிவை கட்டுப்படுத்திய நிலையில் லாரியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விபத்துக்குள்ளான இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள மக்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் விபத்து நடந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி இவ்வாறு தெரிவித்தார். பொதுமக்களுக்குமே காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் இமீடியட் விசினிட்டியில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ண பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்கியூ டீம், ரெவென்யூ டீம், போலீஸ் டீம், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம், கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் இதில் எடுக்கப்படும். அது இனிமேல் தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. ஏன்னா எவ்ரி ரோடு ஆக்சிடென்ட்மே நம்ம ஆர்டிஓ, நம்ம டிராஃபிக் போலீஸு, அந்த டிரைவர் என்கொயரி பண்ணி அது காஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஃபர்தர் நடக்காமல் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும் அது கண்டிப்பாக எடுக்கப்படும். அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் சரியில்லையா, இல்லை டிரைவர் ஏதாவது கவனக்குறைவாக வந்தால் அது ஃபுல்லாக ஆடிட் பண்ணாதான் தெரியும். இந்த ட்ரக்கு இதோட லோடு, இதோட லென்த்து, இந்த ரோடு டிசைனு, அந்த டிரைவர் எப்படி ஓட்டிட்டு இருந்தாரு, இதெல்லாம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு முழு தகவல் சொல்லப்படும். எவ்வளோ நேரம்னு கேட்டிங்க, ஒரு 2 to 3 hours நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கிளியர் பண்ணது. திருமயத்தில் நடைபெற்ற பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுக்கூட்டம் மற்றும் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு பாடநூல் தலைவர் திண்டுக்கல் லியோனி மற்றும் திமுக நிர்வாகிகள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ரகுபதி, குற்றங்கள் நடப்பது இயற்கை, ஆனால் அந்த குற்றங்களை கண்டுபிடித்து தடுக்கிறோமோ என்பதுதான் பார்க்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டை தவிர மகளிர் உரிமை தொகை எந்த மாநிலத்திலும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திண்டுக்கல் லியோனி, திராவிட மாடல் ஆட்சியை பார்த்துதான் 11 மாநிலங்கள் மகளிருக்கு உதவித்தொகை வழங்குவதாகவும், இதனால் நாடு முழுவதும் 11 கோடி பெண்கள் பயனடைந்ததாகவும் தெரிவித்தார். பெண்கள் முன்னேற்றம் என்பது திராவிட மாடல் அரசினுடைய லட்சிய கொள்கை, உயிர் கொள்கை. எனவே இந்த கொள்கையை இவர்களை நிறைவேற்றுவதற்காக இன்னும் 100 ஆண்டு காலமானாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சி கோட்டையை விட்டு போகாது என்பதாலே இன்றைக்கு பெண்கள் மீது பழி சுமத்துகின்றது. பெண்களை அச்சப்படுத்துவது, அவதூறு சொல்லுவது என்கின்ற அந்த கேவலமான செயலுக்கு, கேடுகட்ட செயலுக்கு இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன் வந்திருக்கின்றது. எங்கேயுமே குற்றங்கள் நடப்பது இயற்கை, ஆனால் அந்த குற்றங்களை நாங்கள் கண்டுபிடித்து தடுக்கிறோமா என்பதைத்தான் பார்க்க வேண்டும், குற்றவாளிகளை பிடிக்கிறோமா என்பதுதான் பார்க்க வேண்டும். ஏன் இந்த குற்றம் நடக்காமல் என்று தடுக்கவில்லை என்று எந்த நாட்டிலும் யாராலும் கேட்க முடியாது. இன்னைக்கு அமெரிக்காவிலேயே அவருடைய அதிபர் வீட்டுக்கு போட்டதுக்கு முன்னாலே அவருடைய கார் குண்டு வெடிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே யாரையும் முன்னால நடக்க போகுது, இந்த கூட்டத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுது என்று யாரும் யூகிக்க முடியாது. ஆனால் வந்த பிறகு அதை கண்டுபிடித்து காப்பாற்றி மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு அரசு இருந்திருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் தளபதியினுடைய அரசு தானே தவிர வேறு எந்த அரசு என்பதுதான் எங்களுடைய கேள்வி.
கம்பம் அருகே கள்ள காதலியுடன் கிணற்றில் குதித்த வாலிபர் உயிரிழந்த நிலையில் காதலிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் அடுத்த புதுப்பட்டியை சேர்ந்த அம்சுவின் மகன் பரத் என்பவர் அதே தெருவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பில் இருந்து வந்துள்ளார். இந்த சம்பவம் பெண்ணின் குடும்பத்தாருக்கு தெரிய வந்ததால் பயத்தில் பரத் தனது கள்ள காதலியுடன் புதுப்பட்டி அடுத்த அண்ணாபுரம் தோட்டத்தில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். கிணற்றில் குதிக்கும் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து உடனே காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் குதித்து பெண்ணை உயிருடன் மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து 2 மணி நேரத்திற்கு பிறகு பரத்தை சடலமாக மீட்டனர். இதனையடுத்து காவல்துறையினர் பரத்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கவரப்பேட்டையில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயன்ற நபர் ரயில் சக்கரத்தில் சிக்கி கால் துண்டாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆந்திர மாநிலம் சத்தியவேடு பகுதியில் உள்ள ஃபேன்சி ஸ்டோர் கடை உரிமையாளரான பாலாஜி என்பவர் பொறியியல் பயிலும் தமது மகளை விஜயவாடாவில் உள்ள கல்லூரியில் சேர்த்துவிட்டு கோரமண்டல விரைவு ரயிலில் சென்னை வந்துள்ளார். இந்த விரைவு ரயில் கவரப்பேட்டை ரயில் நிலையம் அருகே வேகம் குறைந்து வந்தபோது பாலாஜி ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முற்பட்டுள்ளார். அப்போது ரயில் சக்கரத்தில் சிக்கி கால் துண்டாகிய நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த பாலாஜி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து கொருக்கப்பேட்டை ரயில்வே போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டுக்கோட்டை அருகே தனியார் பேருந்தை முந்த முயன்றதில் 2 பேருந்துக்கும் இடையில் சிக்கி சிறு காயத்துடன் இளைஞர் ஒருவர் உயிர் தப்பினார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே தாரமங்கர கோட்டை ஊராட்சி பகுதியில் முத்துப்பேட்டையில் இருந்து பட்டுக்கோட்டைக்கு நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது தவறான வகையில் பேருந்தின் இடது புறமாக திரும்ப முயன்ற போது அரசு பேருந்து தனியார் பேருந்தில் ஏறுவதற்கு வந்த தாரமர கோட்டை பகுதியை சேர்ந்த பரத் என்ற இளைஞர் 2 பேருந்துகளுக்கும் இடையில் சிக்கிக் கொண்டார். இந்த விபத்தில் அந்த இளைஞர் சிறிய காயத்துடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் தனியார் பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை சென்னை செல்லும் சாலையான பெரியார் சிலை எதிரே வழக்கறிஞர் அலுவலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்தில் சோலார் பேனல் பொருத்தி மின் இணைப்பு வழங்கியுள்ளனர். இந்நிலையில் திடீரென இரவு நேரத்தில் பேட்டரியில் மின்கசிவு ஏற்பட்டு மலமளவென பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. ஆத்தூர் அருகே அரசு நகர பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்திய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து ஆத்தூர் நோக்கி அரசு நகர பேருந்து ஒன்று 30க்கும் மேற்பட்ட பயணிகளோடு சென்றது. அப்போது ஆத்தூர் அருகே கொத்தமபாடி பகுதியில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது சாலையின் குறுக்கே வந்த மர்ம நபர் ஒருவர் பேருந்து மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினார். இதில் பேருந்து முன்பக்க கண்ணாடி முழுவதும் உடைந்து சேதமடைந்தது. உடனே ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தியதும் பேருந்தில் இருந்த பயணிகள் கல்வீசிய நபரை பிடிக்க முயன்றனர். அப்போது கல்வீசிய மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து ஓட்டுநர் பெரியசாமி அளித்த புகாரின் அடிப்படையில் ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக தோள்பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சவரக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த கரந்தமலை என்னும் கட்டிட தொழிலாளி வேலை செய்து கொண்டிருக்கும் போது தவறி விழுந்ததில் தோள்பட்டையில் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த போது கரந்தமலையின் தோள்பட்டை எலும்பில் தலைப்பகுதி இல்லாமல் உடைந்திருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எலும்பு முறிவு பிரிவு மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பிரேம்குமார், தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் முத்து சித்ரா அடங்கிய மருத்துவ குழுவினர் செயற்கை மூட்டு பொருத்தி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதல் முறையாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். இதேபோல் தேனி அருகே உள்ள கோண்டாங்கி பட்டியை சேர்ந்த ஜெயலட்சுமி என்ற பெண்ணிற்கும் வலது கை மூட்டு பகுதியில் பந்து பகுதி உடைந்தது. இந்நிலையில் அவருக்கு செயற்கை மூட்டு பொருத்தி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். ஆனால் முதன்முறையாக நம்மளுடைய தோள்பட்டை எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. மற்றும் நம்ம முழங்கை
மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை முதல் முறையாக தேனி மருத்துவக் கல்லூரியில் செய்யப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் இருவரும் நலமுடனும் அவங்களுடைய ஒரிஜினல் மூமெண்ட்டும் ரீட்டைன் ஆயிருக்கு. அதை உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, மற்றும் அவங்க இந்த சிகிச்சை வெளியில பண்றதா இருந்தா அந்த பேஷண்ட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சத்துக்கு மேலவே செலவாயிருக்கும். அது இல்லாம நம்ம முதலமைச்சரின் விரிவான மருத்துவ திட்டத்தின் கீழ் அந்த ப்ராசஸ்ங்கிறத வாங்கி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இங்க பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லிக்கிறதுக்காக. அவர் முகாம் நடக்குது அவர் ஊர்லேயே சவரக்கோட்டையில். அங்கே மருத்துவ முகாமில் தேனி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு பரிந்துரைக்கிறாங்க. அந்த பரிந்துரையின் பேரில் இங்கே வர்றாரு. இங்கே அவருக்கு நாங்கள் தோள்பட்டை மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போ நலமோடு இருக்கார், நல்லா இருக்கார். அவரோட அவரோட கை அசைவுகளானது முன்ன மாதிரியே நல்லா செய்ய முடியுதுன்னு சொல்கிறாரு. காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் திட்டத்தில் மக்களை சந்திக்க நேரடியாக சென்ற மாவட்ட ஆட்சியரை கிராம மக்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட நடுக்கலம்பேட்டை அங்கன்வாடி மையத்தில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மக்களை நேரடியாக சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டனை நடுக்கலம்பேட் கிராம எல்லையில் அப்பகுதி பொதுமக்கள் தாரை தப்பட்டை முழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் பூரண கும்ப மரியாதையுடன் மாலை அணிவித்து வரவேற்றனர். மேலும் ஆட்சியரின் புகைப்படத்துடன் கூடிய விளம்பர பலகை வைத்து தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் பல்வேறு புகார்களை அளித்தனர். அப்போது பொதுமக்கள் அளித்த புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். பின்னர் கிராம மக்களுடன் அமர்ந்து உணவு அருந்தினார். பெரியபாளையம் அருகே ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதை எதிர்த்து கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மல்லியங்குப்பம் ஊராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் மல்லியங்குப்பம் ஊராட்சியை அருகே அமைந்துள்ள ஆரணி பேரூராட்சியுடன் இணைக்கும்படி அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லியங்குப்பம் கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்துக்கோட்டை டிஎஸ்பி சாந்தி மற்றும் பெரியபாளையம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியலை கைவிட்டு சாலையின் ஓரத்தில் அமர்ந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களது கிராம ஊராட்சியை பேரூராட்சியுடன் இணைப்பதால் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் என வேதனை தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த சோழவரம் பிடிஓ மாணிக்கம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதனால் எங்கள் ஆர்ப்பாட்டம் மேலும் மேலும் தொடரும். நாங்கள் நாளை அனைத்து வாக்காளர் அடையாள அட்டையை திரும்ப அரசாங்கத்துக்கு ஒப்படைப்போம். அரசு வழங்கக்கூடிய பொங்கல் திட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம். பொங்கல் நாளில எங்கள் ஊராட்சியில் கருப்பு கொடி அனைத்து வீடுகளிலும் பறக்க விட்டு கருப்பு பொங்கலாக கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். மல்லியங்குப்பம் ஊராட்சியை ஆரணி பேரூராட்சியோட இணைக்கிறதுக்கு எங்க ஊர்ல யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன்னா எங்க ஊர்ல 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. அந்த 100 நாள் வேலை திட்டத்தோட வச்சுதான் எங்க ஊரோட வாழ்வாதாரமே இருக்கு. எங்க ஊருடைய பெண்கள், முதியோர்கள் எல்லாம் அதை வச்சுதான் எல்லாருக்கும் பொழைப்பு. அதை நீக்கிறதுக்கு கிராம அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ அது எங்களுடைய கிராமோட ஒப்பீனியன் இல்லாத, பொதுமக்கள் ஒப்பீனியன் இல்லாத எங்க ஊராட்சியை தனிப்பட்ட மல்லியங்குப்பம் ஊராட்சியை மட்டும் ஆரணி பேரூராட்சியை இணைப்பதற்கு எங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. கோவையில் காலப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நேருநகர் லயன்ஸ் சங்கம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு சார்பில் விலையில்லா அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை காலப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா அடையாள அட்டைகள் மற்றும் பள்ளி வளாக பராமரிப்புக்கு என புல் வெட்டும் இயந்திரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு நேருநகர லயன்ஸ் சங்க தலைவர் பள்ளியின் முன்னாள் மாணவி சுப்பு செந்தில்குமார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக நேருநகர் லயன்ஸ் சங்க முன்னாள் தலைவர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தை பராமரிப்பதற்கென புல்வெட்டு இயந்திரத்தை வழங்கப்பட்டது. இதில் லயன்ஸ் கிளப் பார்ட் தலைவர் லோகநாதன், முன்னாள் மாவட்ட உறுப்பினர் மோகன் ரங்கநாதன் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு ராஜகோபால் உட்பட பள்ளி ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 3 தினங்களாக திருச்செந்தூர் கடல் கருப்பு நிறத்தில் காட்சியளிப்பது குறித்து பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வருகிறது.
தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் கடல் கடந்த 3 தினங்களாக கருப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. இதனால் பக்தர்கள் அச்சத்துடன் நீராடி வருகின்றனர். இந்நிலையில் ரசாயனம் கலந்த கழிவுநீர் ஏதும் கடலில் கலக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்ததால் ஒரு வாரமாக கடலுக்குள் காற்றின் திசை மாறும் நிலை ஏற்படும் எனவும் அந்த சமயங்களில் கடற்கரை பகுதியில் கடல் பெருக்கு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. மேலும் அப்படி கடல் பெருக்கு ஏற்படும் சமயங்களில் கடலின் அடிப்பகுதி உள்ள மணல் கிளறி கடல் தண்ணீர் கருப்பு நிறத்தில் காணப்படும் என்றும் கூறப்படுகிறது. சங்ககிரி பேரூராட்சி தரம் உயர்த்தப்பட்டு நகராட்சியாக அரசாணை வெளியிடப்பட்டதையொட்டி திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சிறப்பு நிலை பேரூராட்சி 83 ஆண்டுகளுக்கு பிறகு நகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதனையொட்டி சங்ககிரி நகர திமுக சார்பில் சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் முன்பு சேலம் மேற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் தங்கமுத்து தலைமையில் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் சங்ககிரி நகராட்சி மன்ற தலைவர் மணிமொழி முருகன், நகராட்சி மன்ற துணைத் தலைவர் அருண் பிரபு, திமுக நகர துணை செயலாளர் ஸ்டிக்கர் ரமேஷ், வார்டு கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழைப்பாடி அருகே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் முன்பு பாமக சேலம் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் பாமகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் நாராயணன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட வன்னிய சங்க செயலாளர் குணசேகரன், பசுமை தாயக மாநில துணை செயலாளர் வெங்கடாச்சலம், மாவட்ட தலைவர் கேசவமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கைவனை கைது செய். கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடரும். அவங்க உடனே வந்து அரெஸ்ட் பண்ணணும், உடனே விடுதலை செய்யணும். இது வந்து இந்த திமுக அரசு அவர்கள் மீது யார் குற்றம் செஞ்சாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்காமல் நாயங்காக்க வந்தவர்களை கைது செய்கிறார்கள். இந்த தமிழகம் முழுவதும் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பாக போராட்டம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வயதான நபர்களை மாடு முட்டி தள்ளும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிழக்கு தாம்பரம் 47வது வார்டு மதுரகவி தெருவை சேர்ந்த மூதாட்டி ஜானகி அதே பகுதியில் உள்ள வீடுகளில் வீட்டு வேலைக்கு செய்து வருகிறார். இந்நிலையில் சாலை ஓரம் நின்ற மாடு திடீரென அவர் மீது வேகமாக மோதி கீழே தள்ளியது. இதை பார்த்த சோமு வீரப்பன் என்ற முதியவர் அருகில் இருந்த சிறிய குச்சி எடுத்து மாட்டை துரத்த முயற்சி செய்துள்ளார். அப்போது அவரையும் பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் கீழே விழுந்த ஜானகிக்கு கையில் எலும்பு முறிவும் சோமு வீரப்பனுக்கு தலையில் பலத்த காயமும் ஏற்பட்டது. இதேபோல் அதே பகுதியை சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரையும் 2 நாட்களுக்கு முன்பு மாடு முட்டியதில் கீழே விழுந்து கால்முறிவு ஏற்பட்டது. இது குறித்து தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாங்காட்டில் அதிமுகவிற்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை முன்னாள் எம்எல்ஏ கிழித்தறிந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. பொள்ளாச்சியில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை ஆகியோரது படங்கள் வைத்து போஸ்டர்கள் ஆங்காங்கே ஒட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாங்காடு பகுதியில் அதிமுகவிற்கு எதிராக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரை ஸ்ரீபெரும்புத்தூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ பழனி கண்டது. அப்பகுதி நேரில் சென்று சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை ஒவ்வொன்றாக கிழித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அதிமுகவிற்கு எதிராக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கிழிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மங்கலம்பேட்டையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மங்கலம்பேட்டையில் அம்பேத்கரை அவதூறாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டமானது இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மகா பிள்ளை தலைமையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டில முன்னுரிமை என்கிற அடிப்படையில இன்றைக்கு அனைத்து பதவிகளும் அருந்ததியருக்கு ஒரு தரப்பினருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு நிலை இருக்கிறது. இதனால் வெகுவாக ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக பறையர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று எங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து உடனடியாக அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று
நாங்கள் வலியுறுத்துகிறோம். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 8ஆம் தேதி வரையில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. இனி வருவது உலக செய்திகள். வணிக வளாகம் மீது சிறிய ரக விமானம் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் சிறிய ரக விமானம் வானில் பறந்து கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் 20 பேர் பயணித்தனர். அப்போது புல்லட் நகர் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் அப்பகுதியில் உள்ள வணிக வளாகத்தின் மேற்கூரை மீது மோதி தீப்பற்றி எரிந்தது. இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 18 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1 சவரன் 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் அதிகரித்து 7,260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 63,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 100 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 207 புள்ளிகள் குறைந்து 79,736 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 52 புள்ளிகள் குறைந்து 24,135 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக வீர போராட்டத்தை நடத்தியவர் வேலு நாச்சியார். பிரதமர் மோடி புகழாரம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. முதலமைச்சருடன் துரைமுருகன் சந்திப்பு. ஆளுநர் RN ரவியுடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. தமிழக சட்டப்பேரவையில் உரையாற்ற ஆளுநருக்கு அப்பாவு அழைப்பு விடுப்பு. வேலு நாச்சியார் பிறந்த தினம். மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தாவேகா தலைவர் விஜய். மதுரையில் அனுமதியின்றி நீதி பேரணி செல்ல முயன்ற பாஜக மகளிர் அணியினர். குஷ்பு உட்பட பாஜகவினர் கைது. கருப்பு நிறமாக காட்சியளிக்கும் திருச்செந்தூர் கடல். அதிகாரிகள் விசாரணை. வணிக வளாகம் மீது சிறிய ரக விமானம் மோதி விபத்து. 2 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 8ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.